விளையாட்டா பேசுற புராணிக்கு நம்பிட்டீங்க. ஓகே, நீங்க சப்போர்ட் பண்ற இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் எல்லாருக்கும் வணக்கம். லவ் யூ நாட் டாம் விஜய். ரீசெண்டா வந்து ஒரு தற்கூரி பூமர் அங்கிள் வந்து வசமா சிக்கிக்கிட்டாப்ல. என்ன ஒரு சாதி வெறியன்னு சொன்னீங்கன்னா கையெடுத்து கும்புறேன். ஆமா, நான் சாதி வெறியன் தான் சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது. அது அங்க பாருங்க ஒரு வேஸ்ட் பீஸ் வருது. அடி வாங்கறதுன்னு அளவெடுத்து செஞ்சாம இருக்கான். போய்ட்டு வா போய். கண்டென்ட் இல்ல அப்படி சொல்லி சுத்துனதுக்கு ஆப்வியஸா இது வந்து பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். ஏங்க, இந்த சமூக நீதி பத்தி தயவு செய்து யாராவது பேசினா அந்த கடும்போம். என்ன சமூக நீதி? எதுக்கு இப்படி கதறிட்டு இருக்காரு, யார் இவரு அப்படின்ற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா, இவர் வந்து ஆக்டர் ரஞ்சித். இவரை நீங்க பழைய படத்தெல்லாம் நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. நிறைய படத்தெல்லாம் வந்து நடிச்சிருக்காப்ல. அதுக்கப்புறம் மார்க்கெட் இழந்து சீரியல் நடிச்சு சீரியலையும் விட்டாரா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் வீட்டுல இருந்த இவரு எப்படியாச்சும் காசு பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி ஜாதி படம் கேஸ்ட் படம்லாம் எடுத்தா எப்படியும் கான்ட்ரவர்சியலா ஓடிடும், போட்ட காசுக்கு மேல எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி கவுண்டப்பாளையம் அப்படின்ற ஒரு கன்றாவியான ஒரு படத்தை வந்து எடுத்து வச்சிருக்காப்ல நம்ம தற்கூரி ரஞ்சித் அண்ணன். ரஞ்சித்னா நீங்க அந்த ரஞ்சித் கிடையாது, இந்த ரஞ்சித். இனிமே இப்படி செய்யறவன் எவன்டா? அவனுங்களுக்கெல்லாம் நான் எவன்டா? இந்த படம் வந்து நாடக காதலை பேஸ் பண்ணி தற்சாதி பெருமையை பேசக்கூடிய இன்னொரு சமூகத்தை வந்து கீழ்த்தனமா கேவலமா காட்டி இருக்கிற ஒரு படம் தான் இந்த கவுண்டப்பாளையம் படம். நம்ம எல்லாம் மாட்டுக்கறிதின்னு வளர்ந்த உடம்புடா. ஐயா, இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சுங்க. ஐயா புரிஞ்சிருச்சு. தற்சாதினா நம்ம ரஞ்சித் அண்ணனோட ஜாதி. அவர் தான் ஆண்ட பரம்பரை அப்படின்ற மாதிரிலாம் பேசி வச்சிருக்காங்க இந்த ட்ரைலர்ல. நாம வீழ்ந்த பரம்பரை இல்ல மாமா, வாழ்ந்த பரம்பரை. மேற்கால வர சூரியன் கிழக்கால முனைக்கிறதுக்குள்ள நம்ம ஊடு வந்து சேரும் மாமா. உலகத்திலேயே ஒன்னா நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேனே, என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டானே. இதுல எந்த லெவலுக்கு வன்மத்தை கொட்டி வச்சிருக்காரு அப்படின்னா, ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அந்த நாடக காதல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களையும் பன்னிக்கறி சாப்பிட்றவங்களையும் ஓசியில சுத்துறவனையும் இந்த மாதிரிலாம் வந்து இவங்க தான் அப்படிலாம் இருப்பாங்க, மேலெடுத்து பொண்ணுங்களை வந்து நாடக காதல வலையில வீழ்த்துறாங்க இவங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த வன்மத்தையும் இந்த ட்ரைலர்ல ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களை போட்டு கொட்டியிருப்பாரு நம்ம தற்கூரி ரஞ்சித் அண்ணன். நம்ம எல்லாம் மாட்டுக்கறிதின்னு வளர்ந்த உடம்புடா. காசுள்ளவளை கட்டு, ஏன்னு கேட்டானு வையி, கடவுளா இருந்தாலும் வெட்டு. இல்ல, நாடக காதல் அப்படின்றது வந்து எல்லா சமூகத்திலையும் எல்லா ஜாதிலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா இவர் பாருங்களேன், ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அப்படி சொல்லி காமிச்சு இந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் தேடிட்டு இருக்காப்ல இங்க உட்காந்துக்கிட்டு. ரொம்ப ஒரு நல்ல படம். இதை போன்ற ஒரு நல்ல படங்களுக்கு நீங்க பேராதரவு கொடுக்கணும். இவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி வெளுக்க தோணுது. எக்ஸாம்பிளுக்கு இந்த ட்ரைலர்ல வர டயலாக்ல நீங்க பாருங்களேன். மாட்டுக்கறி சாப்பிட்ட உடம்புடா, ஒரு டைம் ருசி பார்த்துட்டா நம்ம காலடியிலே கிடப்பாளுக. எல்லாம் மாட்டுக்கறிதின்னு வளர்ந்த உடம்புடா. ஒரு தடவை ருசி பார்த்துட்டா நம்ம காலடியிலே கிடப்பாளுக அப்படின்னு சொல்லி பெண்களை எந்த அளவுக்கு கேவலமா இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு படுத்திருக்காரு நம்ம தற்கூரி ரஞ்சித் அண்ணன். இவர் எந்த லெவலுக்கு தற்கூரியா இருக்காரு அப்படின்னா, தான் சமூகத்தை சேர்ந்த பெண்களையே கொச்சப்படுத்துற மாதிரி டயலாக் வச்சிருக்கிறது தான் அண்ணனோட சிறப்பு தற்கூரித்தனம். எல்லாம் மாட்டுக்கறிதின்னு வளர்ந்த உடம்புடா. ஒரு தடவை ருசி பார்த்துட்டா நம்ம காலடியிலே கிடப்பாளுக. இதுல வந்து இது வந்து பெண்களுக்கான படம். இது ஒரு பெற்றோர்களுக்காக, ஒரு பெண் பிள்ளைகளுக்காக. அதுவும் இது வந்து அற்புதமான படம், சிறப்பான படம். இந்த ரொம்ப ஒரு நல்ல படம். இந்த படத்துக்காண்டி நான் வந்து 18 வருஷம் தவம் இருந்து என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் இது. தங்கம், இப்போ நான் வந்து 18 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கதையை சந்திச்சேங்கிறது, இந்த விஷயத்தை நான் இவ்வளவு வருஷமா ஸ்டடி பண்ணிட்டே வரேன். அவனோட சொல்லி நிறுத்துவீங்களா? அவன் நிறுத்தி லூசுக்கு மட்டும் வந்து போடுறா. இது வந்து பெண்கள் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து விழிப்புணர்வு படம். கட்டாயமா அது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு படமா இருக்கணுங்கிறதுக்காக இது விழிப்புணர்வு. பெண்களை கொச்சப்படுத்துற மாதிரி டயலாக் எல்லாம் வச்சுட்டு எப்படி இது பெண்களுக்கான படம் சொல்லுவீங்க நீங்க? இவங்க பண்றதெல்லாம் என்ன சார், அக்கிரமமா இருக்கு சார், இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். இன்னொரு டைலாக், மாட்டுக்கறி சாப்பிட்ற உடம்புடா, இதுக்கு அழகெல்லாம் முக்கியம் கிடையாது. நம்ம எல்லாம் மாட்டுக்கறிதின்னு வளர்ந்த உடம்புடா. இதுக்கு அழகு முக்கியம் இல்ல, ஆம்பளையா இருந்தா போதும். நம்ம கிட்ட சரக்கு இருக்கு, மிடுக்கு இருக்கு, நம்ம கிட்ட மடங்கிடுவாளுங்க. என்ன அப்படின்ற மாதிரிதான் இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. போன உடனே மேட்ரை முடிச்சிரு. அவனுங்களுக்கு மானமே பொண்ணுக்கு தான்டா. எந்த ஜெனரேஷன்ல வாழ்றீங்க நீங்க? இவங்களோட மானம் ஈனம் சூடு சொரணை எல்லாமே வந்து பெண்களோட பெண் உறுப்பை சார்ந்துதான் இருக்கு அப்படின்னா என்னடா சொல்றது உங்களெல்லாம்? பூமர் தான் சொல்லணும். Boomer uncle. Yes. Come on uncle. Boomer uncle.
இன்னொரு டைலாக், மண்ணுல விவசாயம் பண்றவன் விவசாயி கிடையாதுடா, பொண்ணோட வயித்துல விவசாயம் பண்றவன் தான் உண்மையான விவசாயி. மண்ணுல விவசாயம் பண்றது பெருசு இல்லடா, பொண்ணுங்க வயிற்றுல விவசாயம் பண்ணணும், அவன் தான்டா உண்மையான விவசாயி. என்னடா டைலாக் இது? எவன்டா எழுதி கொடுத்ததெல்லாம்? இவர்தான், இவருக்கு இதான் வேலை. அப்புறம் ஓசிகா தலைவர் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு சமூகத்தை சேர்ந்த தலைவரை வந்து அந்த இடத்துல வந்து ஐடென்டிட்டிலா வச்சு, நானே ஓசிகா மாநில தலைவருங்க. எது ஓசியா? யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வச்சு அந்த இடத்துல அவரை வந்து அசிங்கப்படுத்துறாங்க. அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அது அடிய. காதலிக்கும் போது சாதி தேவையில்லை, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகும்போது சாதி தேவையில்லை, ஏன் பெத்த அப்பா அம்மாவே தேவையில்லை, சமத்துவம். பாருங்க இவர் எந்த லெவலுக்கு ஒரு ஜாதி வெறியரா இருக்காரு அப்படின்றது இந்த டைலாக்ல உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இருந்தா ஜாதியோட தான் இருக்கணும், ஜாதிக்குள்ளதான் கல்யாணம் பண்ணிக்கணும், ஒருவேளை ஓடி போய் மற்ற ஜாதிக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்போ உங்களுக்கு ஜாதி தேவையில்லையா அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வச்சிருக்காரு அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இவர் எந்த அளவுக்கு ஜாதி வெறியர் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா சாதிய பிரிவினை உருவாக்கணும். இது சாதிக்குள்ள பிரிவினையா? யோ, சாதியே இருக்கக்கூடாது, எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து யார் இருந்தாலும் மதத்துக்குள்ள பிரிவினை உருவாக்கணும்ன்ற எண்ணத்துலதான் இதெல்லாம் நடக்குதே தவிர மீதி எந்த சமூக நீதி இங்க கிடையாது. இவருக்கு சமூக நீதி அப்படின்னா என்ன தெரியுங்களா? ஒரு சாதினா ஒரு சாதிக்குள்ளதான் இருக்கணும், ஒரு சாதிக்குள்ளதான் கல்யாணம் பண்ணிக்கணும், ஜாதி விட்டு ஜாதி வந்து கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது, கடைசி வரைக்கும் ஒரே சாதி, தான் ஜாதி தான் பெரிய ஜாதி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒண்ணுதான் இவருக்கு சமூக நீதி. மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்றான். யோ, என்னையா ஜாதி வெறி பிடிச்சி என்னென்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா, இல்ல ஜாதி எல்லாம் கிடையாது அப்படின்னு அவர் சொல்ற பதில் தான். நான் சாதிங்கிறதே உலகத்துல உயர்ந்த சாதியை பெத்தவங்க தாங்க, நம்ம அம்மா தானங்க உயர்ந்த சாதி. நான் சொல்றது பெத்தவங்கன்னு சொல்றேன். அதுல எந்த சாதியா இருந்தா என்ன? ஜாதி இல்லாத சமுதாய அமைப்புன்றீங்க, ஆனா அந்த ஜாதி கலவரத்தை ஊக்குவிக்கிறது நீங்க தானே. தம்பி, என்ன கோவப்படுத்தணும்ன்ற ஒரே நோக்கத்துல கேள்வி கேட்குறியா? இதுல வேற சொல்றாரு, நாடக காதலை பத்தி நான் பேசுறதுனால என்ன நீங்க ஜாதி வெறியன்னு சொன்னா சொல்லிட்டு போங்க, ஆமா நான் ஜாதி வெறியன் தான் அப்படின்னு சொல்றாப்ல. ஒரு நாடக காதலை எதுக்குறதால என்ன ஒரு சாதி வெறியன்னு சொன்னீங்கன்னா கையெடுத்து கும்பிடுறேன், ஆமா நான் சாதி வெறியன் தான் சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது. அது ஆமா சார், நீங்க ஜாதி வெறியன் தான். நீங்க அந்த நாடக காதலை பொதுவா சொல்லியிருந்தா ஓகே, ஒரு சமூகத்தை மட்டும் மையப்படுத்தி நீங்க சொல்றீங்க அப்படின்னா நீங்க ஜாதி வெறியன் தான். மாட்னாடா மானஸ்த. இதுவே உங்க சமூகத்தை சேர்ந்த ஆண்கள்லாம் வந்து கீழ் சமூகத்தை சேர்ந்தவங்க வேலைக்கு வரும்போது, வயல் வேலைக்கு வரும்போது, வீட்டு வேலைக்கு வரும்போதெல்லாம் அங்க போட்டு அந்த பொண்ணுங்களை வந்து சீரழிக்கிறீங்களே, அதெல்லாம் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நீங்க நியாயமான ஆளுன்னு ஒத்துருந்துருப்போம். இப்படி ஒரு சமூகத்தை மட்டும் போட்டு அடிக்கிறீங்க, வன்மத்தை கொட்டுறீங்க அப்படின்னா நீங்க ஜாதி வெறியன் தான். குடிப்பேடா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இதுல இன்னொன்னு சொல்றாப்ல, இந்த ட்ரைலர்ல வர சீன்ஸ் அந்த டைலாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு கோவம் வருது அப்படின்னா குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கும், எவன் தப்பு செய்யறானோ அவனுக்கு தான் வலிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காப்ல. அப்படி யாருக்காவது அந்த கோபம் வந்ததுன்னா அவன் அந்த தப்பை செய்யறான்னு அர்த்தம். குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கு அந்த மாதிரி தான். அப்படி வலிக்குதா அப்படின்னா அப்படி வலிக்கிற மொத ஆள் நீங்க தான் சார். சொல்லட்டுமா? மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. நாடக காதல் பத்தி எடுத்திருக்கிற இவரே வந்து ஒரு நாடக காதல்லாம் வந்து பண்ணிருக்காப்ல. இவர் ஒரு ஆக்ட்ரஸ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் டிவோர்ஸ் பண்ணிட்டு ஏமாத்திட்டு இன்னொரு ஆக்ட்ரஸ கல்யாணம் பண்ணிட்டு அந்த ஆக்ட்ரஸ வந்து ஒரு வருஷத்துலயே வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு திருப்பி பேக் டு தி ஃபார்ம் அப்படின்ற மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ண பொண்ணுகிட்டே திருப்பி வராரு அப்படின்னா இதெல்லாம் என்ன சார்? இதுதான் நாடக காதல். ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. ஓ, உங்களுக்கு நீங்களே படம் எடுத்து உங்களை நீங்களே வந்து திருத்திக்கிறீங்களா? சூப்பர் 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 சூப்பர். ஏங்க, இந்த சமூக நீதி பத்தி தயவு செய்து யாராவது பேசினா அந்த கடும் கோவம் வரும். என்ன சமூக நீதி? பெத்தமா கஷ்டப்பட்டு அவன் கால் கெடுக்க 4 வேலை செஞ்சு கூலி வேலை செஞ்சு பிள்ளைய படிக்க வச்சு காலேஜுக்கு அனுப்பிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு அந்த பிள்ளைய கிளி மாதிரி பார்த்து கொண்டு வர பிள்ளைய கண்டவன் தூக்கிட்டு போறதுதான் உங்களுக்கு புரட்சி காதலாது? இதுதான் சமூக நீதியான காதலாது?
சமூக நீதிங்கிறது என்னது? முதல் சமூக நீதியே தவறு. எப்படி தவறுங்கிறீங்க? இல்ல நான் கேக்குறேன், ஒருத்தன் கூட்டிட்டு போற அளவுக்கு நீங்க எதுக்கு வச்சுக்கிறீங்க? அப்ப உங்க வளர்ப்புல தான் தப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன். 18 வயசு ஆச்சு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு முழு தகுதியும் இருக்கு தான் கட்டிக்க போறவனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு. ஒரு பொண்ணுக்கு 18 வயசுக்கு மேல ஆகுது அப்படின்னா அந்த பொண்ணுக்கு எவன் பிடிக்குதோ அவனை பார்த்து நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சமூக நீதி நான் சொல்லுவேன். அதை நீங்க சுமூகமா 2 பேரும் சமாதானமாயி கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதை விட்டுட்டு ஆணவ கொலை பண்றது, கூட்டிட்டு போனா ஓடி போய் வெட்டுறது, அந்த பொண்ணையும் வெட்டுறது அந்த பையனும் வெட்டுறது, அதுக்கு கீழே 18 வயசுக்கு கீழே எவனாச்சும் ஒருத்தன் வந்து இந்த மாதிரி பிடிக்குது கல்யாணம் பண்றது அப்படின்னு சொன்னா அப்போ நீங்க தலையிடுறதுக்கு முழு தகுதி இருக்கு. அப்ப நீங்க கேஸ் போடலாம், என்ன வேணா பண்ணலாம். ஒரு செல்போன் காணாம போச்சுன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, கார் காணாம போச்சுன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, உங்க செருப்பு காணாம போச்சுன்னா ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. அந்த வழக்கெல்லாம் எடுத்துக்கிறீங்கல்ல. பெத்தவங்க கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை பெத்தாங்கன்னா அந்த பிள்ளை காணாம போகுது, அந்த பிள்ளை ஒருத்தர் தூக்கிட்டு போறோன்னா அதுக்கு என்னங்க பாதுகாப்பு? நீங்களாம் ஒரு 4 பேர் போய் கையெழுத்து போட்டா அந்த பிள்ளை கல்யாணம் ஆயிடுமா? அப்ப பெத்தவங்களுடைய நிலை, பெத்தவங்களுடைய வலி இது செல்போனு, செருப்பு, ஒரு பொண்ணோட லைஃப் எல்லாம் ஒண்ணா? இதுதான் பூமர்த்தனத்தின் உச்சம் சொல்றது. ஒரு உயிருள்ள பொருளையும் ஒரு உயிரற்ற பொருளையும் எப்படி சார் நீங்க கம்பேர் பண்ணுவீங்க? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? உன்னையே சொன்ன மாதிரி சட்டத்தின்படி 18 வயசுக்கு மேல ஒரு பொண்ணு தான் கட்டிக்க போறவனை தேர்ந்தெடுக்கிறதுக்கான முழு தகுதி இருக்கு. சரி, இவர் பேச வருது என்ன அப்படின்னா அந்த நாடக காதல். நாடக காதல் அப்படின்றதே வந்து நிறைய வேரியேஷன்ல இருக்கும். அது பொலிட்டிக்கலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு இடத்துல தான் ஆரம்பிச்சிச்சு. லவ் ஜிகாத் அப்படின்ற மாதிரி இங்க வந்து நாடக காதல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து நாடக காதல் அப்படின்றது வந்து இந்த பணக்கார வீட்டு பொண்ணுங்களை வந்து கடத்தி கொண்டு போய் இந்த மாதிரி ஏமாத்தி லவ் பண்ற அப்படி சொல்லி ஏமாத்தி காசு புடுங்குற கும்பல் அப்படின்ற மாதிரி ஒண்ணு சொல்லப்படுது. ஜாதி விட்டு ஜாதி ஏமாத்தி ஒரு பொண்ணை லவ் பண்றது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இப்படி எல்லாம் ஒருத்தன் வந்து தான் பொண்ணை கடத்திட்டு போறான் அப்படின்னா எங்களுக்கு என்ன சார் மரியாதை? அப்ப நாங்க இவ்வளவு நாள் வளர்த்ததுக்கு என்ன அப்படின்ற மாதிரி சில பேர்லாம் வந்து கேட்பீங்க. உண்மையாவே வந்து ஒரு பொண்ணை வந்து இந்த மாதிரி கடத்திட்டு போறாங்க, லவ் பண்ணி ஏமாத்தி கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா அது ஒரு கிட்னாப். புரியுதுங்களா? இந்த மாதிரி கேங்கா சேர்ந்து கடத்திட்டு போறாங்க அப்படின்னா கிட்னாப். அந்த பொண்ணுகிட்டே நீங்க கேளுங்க, எனக்கு பிடிக்காம தான் வரும்னு சொல்லுவோம். பிடிக்காம தான் போறேன் அப்படின்ற மாதிரி அதுவே புரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் நீங்க அதுக்கப்புறம் கூட்டு போய் அந்த பொண்ணோட சம்மதத்தை வச்சு அந்த பொண்ணை கூட்டிட்டு வரலாம். ஆனா அந்த பொண்ணு உண்மையா லவ் பண்ணியிருக்கிற ஒரு பையனை பார்த்து இது நாடக காதல் அப்படின்னு சொல்லி அந்த பையனை போட்டு வெட்டுறது, குத்துறது, ஜாதி வெறியில வந்து தலைவிரிச்சு ஆடுறது அப்படின்ற மாதிரி பல சம்பவங்கள் ரீசெண்டா நடந்திருக்கு. இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகுறது என்ன அப்படின்னா அந்த கிட்னாப் பண்றதுக்கும் ஒரு பொண்ணு உண்மையா ஒரு பையனை லவ் பண்றதுக்கும் வித்தியாசம் தெரியாம எல்லாமே நாடக காதல் தான் அப்படின்னு சொல்லி தற்குறித்தனமா படம் எடுத்திருக்கிற இவரை தான் நம்ம குற்றம் சொல்லணும். இனிமே இப்படி செய்யறவன் எவன்டா? அவனுங்களுக்கெல்லாம் நான் எவன்டா? உன்ன செருப்பால் அடிக்கணும்டா, செருப்பால் அடிக்கணும்டா. சரி, ரைட். அதே மாதிரி இந்த நாடக காதல் அப்படின்றது வந்து இந்த மாதிரி இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான் பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எல்லா சமூகத்திலையும் நடக்குது இது. ஒரே ஜாதியில் இருக்கிறவங்களும் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து என் பொண்ணை விட்டுருங்க நான் காசு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ற சம்பவங்களும் நடந்திருக்கு. நேற்று கூட என் ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்டான். அவர் டீட்டெயிலா வந்து சொன்னார் அவர் ஊர் பக்கம் இருக்கிறது எல்லாமே. ஏன்னா அவர் இந்த மாதிரி கோயம்புத்தூர் பக்கம் சேர்ந்தவரா இருக்கிறதுனால. ஆனா நீங்க வன்மத்தோட ஒரு சாரார் தான் இப்படி பண்றாங்க அப்படின்னு காமிக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு. அந்த சமூக நீதி போராளிகள் எல்லாருமே தயவு செஞ்சு தான் குடும்பத்துல ஒரு சுயமரியாதை கல்யாணம் தம் மகளுக்கு பண்ணிட்டு அடுத்தவன் மகளுக்கு பண்ணா ரொம்ப சிறப்பு. ஐயா ரஞ்சித் ஐயா, அப்படி நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்க உண்மையா ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிருக்கலாம். நீங்களே ஒரு நாடக காதல் பண்ணிருக்கீங்க. அப்புறம் எப்படி நீங்க இந்த படத்தை எடுக்கலாம்? உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் குத்தணும், கொடையணும். பெத்தவங்க கையெழுத்து இல்லாம திருமணம் நடக்க கூடாதுன்னு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ஒரு சட்டம் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா இதை போன்ற நாடக காதல் நடக்கவே நடக்காது, எங்கேயுமே நடக்காது. ஆணவ கொலை நடக்காது, அடிதடி நடக்காது, கலாட்டா நடக்காது, சமூக பிரச்சனையே நடக்காது. இதுதான். ஆமா, இப்படிலாம் நடந்தா அந்த பொண்ணு வாழ்ந்த மாதிரி தான். எப்படியும் உங்களுக்கு பிடிச்ச பையனா தான் நீங்க அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. அந்த பொண்ணு யாரை லவ் பண்ணாலும் நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்க. அப்பாவோட சைன் இருந்தாதான் கல்யாணமே பண்ண முடியும் அப்படின்னா பாதி பொண்ணுங்க சூசைட் பண்ணி தான் சாகணும். அந்த பொண்ணுங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழவே முடியாது. உங்க பொண்ணுங்க சந்தோஷமா இருக்கணும், அதனால நான் என் ஜாதியில இருக்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு நீங்க கஷ்டத்தை தான் கொடுக்குறீங்க. இதுதான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. ஒரு பிள்ளையை தூக்கிட்டு போய் நீங்க கடத்தி வைக்கிறீங்க. ஏன் உங்க அம்மா அப்பாட்ட ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி சேர்த்து வைக்கலாமே? நீங்க குடும்பத்தோட சேர்த்து வைக்கலாமே? ஏன் அவங்களை எதிர்த்து தான் நீங்க திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காகவே ஒரு குரூப் அங்கங்க ஆபீஸ் போட்டுட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு என்ன இது சமூக நீதி? அது ஐயா நீங்க ஒத்துக்காதனாலதான் ஐயா ஓடியே போறாங்க. அது புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஓடி போனவங்களையும் சும்மா விடுறது கிடையாது, ஊர் தேடி போய் வெட்டுறது, குத்துறது. இதுல எப்படி சமாதானப்படுத்தி உங்களை ஒத்துக்க வைக்கிறது? ஜாதியோட அலைஞ்சா, ஜாதியோட ஜாதி வெறியோட சுத்தினா
இப்பவும் சொல்றேன், நாடக காதல் அப்படின்ற பேர்ல வந்து உண்மையாவே ஒருத்தன் வந்து இந்த மாதிரி ஓசில சுத்திக்கிட்டு உண்மையாவே ஒரு பொண்ணை வந்து வேறுனே நாடக காதல் பண்ணி கூட்டிட்டு போய் பணம் கேட்கறான், காசு கேட்கறனா அது ரொம்ப தப்பு. ஆனா இது ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க தான் பண்றாங்க அப்படின்னு சொல்றதா நான் தப்புன்னு சொல்றேன். இது எல்லா இடத்துலயுமே நடக்கிற, எல்லா ஜாதியிலயும் நடக்குது. அதை நீங்க எல்லா ஜாதிக்காரங்களும் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி பொதுவா எடுத்திருந்தீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. பரவாயில்லையே, நல்லா பேசுற, கை கொடு. நீ ஒருத்தன் தாயா பாக்கி அரசியலுக்கு வருது. விளையாடாதீங்க. எண்ட் ஆஃப் த டே அந்த பொண்ணோட அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த பொண்ணுக்கு தெரியும் அதை யாரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்பா அம்மா எல்லாம் பாவம் இல்லையா, ஒரு பொண்ணை கூட்டிட்டு போனா இத்தனை நாள் வளர்த்தாங்களே அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், அந்த பொண்ணுக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா நீங்க சம்மதிச்சிருங்க, அந்த பையனோட சேர்த்து வச்சிருங்க. உண்மையாவே ஒருத்தன் நாடக காதல் பண்றான்னா அது தப்பு தான், அந்த பொண்ணுக்கு அதை புரிய வைங்க இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையாவே அந்த பையன் லவ் பண்றான் அப்படின்னா சேர்த்து வச்சிருங்க, அதுக்கப்புறம் ஜாலியா இருங்க. அதை விட்டுட்டு என் ஜாதியில தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு சூசைட் பண்ணி செத்து எதுக்கு? நீங்களும் சந்தோஷமா இருக்க முடியாது, அந்த பொண்ணும் சந்தோஷமா இருக்க முடியாது, அந்த பொண்ணோட ஃபேமிலி, அந்த கல்யாணம் பண்ண ஃபேமிலியும் வந்து சந்தோஷமா இருக்காது. எதுக்கு? எதுக்கு நீங்க லவ் பண்ண பையனே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமே? என்ன ஒண்ணு, ஜாதி தானே வேற்றுமை ஆகுது. ஓகே, என்னோட கருத்துக்கள் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு முரண்பாடு வேற்றுப்பாடு இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வேற என்ன வீடியோ போடலாம் அப்படின்றது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து சென்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை, டேங்க்ஸ் யூ.